வணக்கம். இது எஃபெக்டிவ் மங்கீஸ். சார் கொரில்லா, நான் கிங்காங், இவர் ஏப்பான். இன்னைக்கு நம்ம விவாதிக்கக்கூடிய டாப்பிக்கை வந்து ஏப் அவர்கள் வந்து இப்போ தெளிவாக வளர்க்குவார். சொல்லுங்க மிஸ்டர் ஏப், இன்னைக்கு நம்ம என்ன விவாதிக்க போறோம்? ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். தியேட்டர்ல படத்தை ரிலீஸ் பண்றோம். உட்காந்துருக்காங்க பாருங்க, நீங்க என்ன பண்றாங்கன்னா போய் அதை ரிவ்யூ எடுத்து போட்டுறாங்க. சரி, போடுறதும் போடுறான், ஒரு 5 நாள் கழிச்சு போடுறான்னா அப்பதான் போய் ஃபர்ஸ்ட் நாள் போட்டு விட்டாங்க. அதாவது 2005க்கு முன்னாடி 2010க்கு முன்னாடி இவரு சொல்ற மாதிரி செய்யலாம். இப்போலாம் வந்து அப்பெல்லாம் கூட டிக்கெட் ரேட்டு வெறும் 60-70, இப்ப 200 ரூபாய்க்கு விற்கிறீங்க. அதுவும் 5 நாள்ல மொத்த பேரும் போய் பார்த்துறாங்க. முதல் 5 நாளையே. இப்போ ரிவ்யூ எப்போ போடுறேன்? 5 நாளைக்கு அப்புறம் நான் வயசுக்கு வந்தா என்ன வராட்டி என்னங்க ஒரு காலம் தாமதமா போனா லேட் ஆகும்னு சொல்றாரு. 5 நாளைக்கு அப்புறம் நான் ஏன் போடணுங்க? சரிதானே சொல்றது. காலம் தாமதம்னா அது யாருக்கு பயன்படும்? முன்னாடியே Facebookல முதல்ல எடுத்து போட்டுருவாங்க. ஆமா, இதுல வேற நம்ம தமிழ் ராக்கர்ஸ் இருக்காரு. இதுக்கு முன்னாடியே ஒரு இது இருந்துச்சு, அதுக்கு பேர் தான் திருட்டு விசிடி. அது எல்லாருக்கும் தெரியும். ஃபர்ஸ்ட் நாள் படம் வரப்பவே அவங்க வந்து கூரையிலையும் கொட்டாயிலையும் மறைச்சு உட்காந்து எடுத்துருவாங்க, எடுத்து கொண்டு போய் போடுறாங்க. அந்த படத்தையும் வந்து அரைகுறை ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இது சரியில்லைன்னு பல குடும்பம் போய் தியேட்டர்ல பார்த்ததும் உண்டு. அதே மாதிரிதான் இவங்க போடுற ரிவ்யூவும். வெளில வரப்பெல்லாம் நான் சில பேர் நல்லா இருக்குங்கிறான், அவன் புண்ணியவன் நல்லா இருக்கட்டும். சில பேர் மோசமா கழுவி ஊத்துறான், கழிவு ஊத்துறாங்க, படம் ஓட மாட்டேங்குதியா. சரிங்க, சரி. இப்போ அதாவது அவர் என்ன சொல்றாருன்னா, இப்ப எனக்கு நான் முதல் போட்டிருக்கேன், அது நீங்க முதல் நாளோ 2வது நாளோ 3வது நாளோ பண்ணிட்டா நீங்க சொன்ன மாதிரிதான். இப்ப தாமதமா போய் பண்ணா கூட ஒன்னும் யாருக்கும் ஆக போறது இல்ல. முதல்ல போய் பண்ணிட்டா இவங்களுக்கு நஷ்டமாயிடும் தானே. முதலே போய் பண்ணிட்டு அவங்க நஷ்டமாவது. நான் 4 நாள் கழிச்சு போனேன்னா முதல் 4 நாள்ல போனவன் ஏமாந்துட மாட்டானா? 200 ரூபாய் காசை கொடுத்து அதுக்கு பாப்கார்ன் ஒரு 400 ரூபாய்க்கு வாங்கி அதை போய் பார்த்துட்டு வரான். அவனே வந்து நல்லா தான் சொல்றான். சரி, இப்போ நம்ம பிரஸ் ஷோலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பண்றாங்க இல்லையா, பத்திரிகையாளர் பண்றாங்க இல்லையா, இப்போ அவங்களுக்கு எல்லாம் பண்ணும்போது நமக்கு நியூஸ் தெரிஞ்சிடும் தானே. நீ பிரஸ் மீட் பண்ணும்போது பிரஸ் மீட் யார் வைக்கிறீங்க? ப்ரொடியூசரு, மூவி சம்மந்தப்பட்டவங்க வரீங்க. அந்த படம் எப்படி பைரவா வேதாள மாதிரி இருந்தா கூட நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவீங்க நீங்க. ஓகே, அது என்ன நல்லா இல்லைன்னு சொல்ல போறாங்க. மூவி டீமே வந்துச்சுன்னா மூவியை ப்ரொமோட் தான் பண்ண போறாங்க. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, நல்லா இருக்கிற படத்தை நல்லா இல்லை அப்படிங்கிறாங்க. இப்போ கேஜிஎஃப்ங்கிற படம்லாம் வந்து தமிழ் மூவியே கிடையாது. அங்கேருந்து வந்த படம், அதுக்கு யார் நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தா? அப்போ இது ஆனா அது ஓட்டலையா? அது தமிழ்நாட்டுல 100 கோடி. அது எப்படி எழுது? நீங்க என்ன சொல்றீங்க? இப்போ கேஜிஎஃப் மாதிரி பெரிய படத்துக்கு நெகட்டிவ் ரிவ்யூ வந்தாலும் அதே கதை தான். அதுதான் நானும் சொல்றோம். இதெல்லாம் வந்து டாப்கான் அந்த ஒருத்தவங்க போய் படம் நல்லா இருக்குன்னு சொல்லி அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுறது. இவங்க டைரக்டா போய் ரிவ்யூ எடுத்து போறதுனால குழந்தையில இருந்து நாளைக்கு சாவ போற கிளவி வரைக்கும் தெரிஞ்சிருது. எனக்கு எல்லா கையிலும் மொபைல் இருக்கு. உடனே யூடியூப் போட்ட உடனே போட்டு தள்ளிக்கிட்டே இருக்கானுமோ. பயப்படையோ பெரிய வீடியோவை போட்டா பரவாயில்ல, ஷார்ட்ஸா போட்டு சும்மா தந்துறப்பவே இப்ப வந்து கங்குவான கழிவு ஊத்திருக்காங்க. கங்குவா கதரவா ஆயிடுச்சு. இப்ப கங்குவா உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கா இல்லையா? கங்குவா நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஃபிலிம் அதுல இருந்து பாக்குறப்ப ஒரு விஷுவல் மேக்கிங், ஸ்கிரீனிங் அதெல்லாம் பார்க்க சூப்பரா இருக்கு. ஒரு படத்தை வந்து நம்ம படமா போய் இல்லன்னு சொல்ல மாட்டோம். படமே நல்லா இல்ல, அதுக்கு போவாத கங்குவா கதரவா ஆடியன்ஸை விட ஸ்கிரீன்ல ஆக்டரை கதறாங்க. 105 டிகிரி டெசிபல்ல அந்த சவுண்ட் கேட்கலாம். இப்போ டெசிபல் வச்சு நீங்க சொல்றீங்க, ஆனா அவங்க வந்து என்ன சொல்றாங்க, நாங்க டெசிபல் வந்து நாங்க குறைச்சிட்டோம்ல, 2வது நாள் 3வது நாள் நாங்க குறைச்சிட்டோம்னு சொல்றாங்க. அந்த டெசிபல் மட்டும் இல்லைன்னா பரவாயில்லையே. முதல் இதே வந்து முக்கியமான வார்த்தை டெசிபிள்ங்கிறாருல. இப்ப அது வந்து என்ன வந்து ரொமான்டிக் சீனா இல்ல, இது ரொமான்டிக் சீனா ஃபர்ஸ்ட் நைட்ல உட்கார்ந்து நாதா அப்படிங்கிறதுக்கு அது வாரியா குத்துவான் புடையுவான் தலையை வெட்டுறப்பெல்லாம் சவுண்ட் கொடுத்தாதானே இருக்கும். நாதா உங்க தலை ரிவ்யூ கொடுக்குறவங்க வந்து அந்த ஆண் கத்துறதா நல்லா இல்லைங்கிறோம். இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? இப்ப அந்த மாதிரி கத்துதான் நல்ல ஒரு வார் வைப்பு வரும். அவன் தலைவலி வருதாங்க, வார் வைப்பு வந்தா பரவாயில்லைங்க. தலைவலி வருது, வெளியே உட்காந்து கதறான் அவன். இவ்வளவு ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் போவாங்க, குழந்தைங்களையும் அழைச்சிட்டு போகணும். சரி, இல்ல அஸ் எ ப்ரொடியூசரா நீங்க சொல்லுங்க, 2000 கோடி இந்த மாதிரி ஒரு படத்துக்கு நீங்க எதிர்பார்ப்பீங்களா? கட்டுறது தமிழ் ஒரு அருமையான படம். அது வந்துச்சு, ஒரு ப்ரொமோஷனும் இல்ல, ஒண்ணுமே இல்ல. அது வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. ஆனா அந்த படத்தை இப்ப ரிலீஸ் பண்ணா கூட சூப்பரா ஓடும். விஷுவல்ஸ் எல்லாம் சரி பண்ணோம்னா அப்படி ஒரு ப்ரொமோஷன் தமிழ் மட்டும் இல்ல. இன்னைக்கு தரமணின்னு ஒரு படம் வந்தது, அதுக்கப்புறம் இன்னொரு படம் வந்தது, அம்மானு கூட ஒரு படம் வந்து ஒண்ணு எடுத்தாங்க.
அதுக்கெல்லாம் நம்ம அதெல்லாம் வந்து ப்ரொமோஷன் இல்லனால பெருசா இல்ல தெரிய ப்ரொமோஷன் இல்ல. இப்ப நம்ம பேசுறது ப்ரொமோஷனுக்காக இல்ல, ரிவ்யூக்காக. தரமணிக்கு நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தாங்களா? இல்ல பாசிட்டிவ் ரிவ்யூ தான் கொடுத்தாங்க. இல்ல அது போய் பார்க்கல அவ்வளவுதான். ஆடியன்ஸ் சொல்றேன், மோஸ்ட் ஆஃப் ஆடியன்ஸ் போய் பார்க்கல. நெகட்டிவ் ரிவ்யூ ஒரு படத்துல கொடுக்கிறது வந்து எவ்வளவு ஃபிளாஷ் ஆகுது. ஆனா ஏன் பாசிட்டிவ் ரிவ்யூ வந்து நல்லா ஃபிளாஷ் பண்ண மாட்டீங்க? அதுக்கு இன்னும் முக்கியத்துவம் கொடுக்க அதை மாட்டீங்க. விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இல்ல ஒருத்தவன் தன்னானே நானேன்னு ஒரு பையன் கத்திக்கிட்டு இருந்தான், அது பாசிட்டிவ் ரிவ்யூ தான் கொடுத்தான். அதே மாதிரி ஏகப்பட்ட இது இருக்கு, பாசிட்டிவ் ரிவ்யூலயே ட்ரெண்டானதா இருக்கு. அது வந்து நீங்க எடுத்த படம் வந்து 100க்கு 100 எடுக்க வேணாங்க, 35 எடுத்தா போதும். 35 உங்களுக்கு தேவை 35. நீ 30 எடுக்கிற, நீ இது சில படம் 20 எடுக்குது, அதுக்கு நான் என்ன பண்றது? அதை எப்படி போய் 200 ரூபா கொடுத்து பார்ப்பான் அவன்? அது சரி. இல்ல இப்போ ஒரு எக்ஸாம் ஒண்ணு இருக்கு, நீட் எல்லாருமே ஒரு எக்ஸாம் ஒண்ணு வச்சிருக்கீங்க. என்ன பண்றீங்க? அதுல பேசாம எடுக்கிறாங்க, மார்க் 35 எடுக்கிறாங்கன்னா 35 எடுத்தா பாஸ், 90 எடுத்தா A+ கொடுக்குறீங்க. ஒரு படம் எடுக்கிறீங்க, நார்மல் ஆடியன்ஸ் போய் வச்சுட்டு அவங்களே மார்க் போட சொல்லுங்க. பேசாம 35க்கு மேல இருந்தா நாங்க போய் பாத்துக்குவோம். இதுக்கு என்ன சொல்றீங்க? நீங்க யார வந்து உட்கார வச்சு மார்க் போட வைக்க? பப்ளிக் ஆடியன்ஸ் நீங்க ரேண்டமா சூஸ் பண்ணுங்க. அதையும் தான் பண்றாங்களே. எங்க பண்றாங்க? ஃபர்ஸ்ட் ஷோ ரேண்டம் எங்க? அது யாரு இது பண்றா? இந்த மார்க்லாம் யாரு இது நல்லா இருக்குங்கிறது யார் கொடுக்குறா? ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து இந்த ஏதோ விகடன் அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குது. ஆமாங்க, அதுதான் நாங்க நீங்களே நான் என்ன சொல்றேன், நீங்களே இந்த ரேண்டமா ஆளெல்லாம் அங்கிருந்து புடிங்க, புடிச்சிட்டு நீங்களே இந்த மாதிரி ஒரு ரிவ்யூவாவது எடுத்து போடுங்க. அப்பயாவது தெரியட்டும் எப்படி இருக்குங்கிறது. நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், இருந்தாலும் இவ்வளவு பேர் உழைப்பு, இவ்வளவு எக்ஸாம் இருக்கு, எக்ஸாம் வர மாட்டேங்குது. ஒரு படத்தை நாங்க எடுக்கிறோம், யாருக்காக எடுக்கிறோம்? உங்களுக்கும் புரியுமா எடுக்கிறோம்? இல்ல என்ன சொல்றாருன்னா, அவர் வந்து என்னதான் அவர் வந்து மனித குரங்களை வந்து ஒரு இனமா இருந்தாலும் அவரும் ஒரு ப்ரொடியூசர் தான். பணத்தை போட்டு தான் எடுக்கிறாரு. நம்மளும் அந்த இனத்தை சார்ந்தவங்க தான் இருக்கும். பட் அதை கெடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாதுல்ல ஒரே இனத்துக்குள்ள. இப்போ என்ன சொல்றோம், ஒரு படம் நாளை போயதாயா இருக்கும், அந்த ஒரு படத்தையே முடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி? சரி, அதே மாதிரி ஒரு படத்துல 9 தப்பு இருந்துச்சுன்னா ஒரு நல்லது இருக்கும். நீ நல்லது பத்தி பேசாம எப்படி சொல்லலாம்? நீங்க போட்ட படம் உங்களுக்கு வந்து இல்ல 10 படத்துல ஒரு படம் நல்லா இருக்கிறாரு. கங்குவான்னு ஒரு படம் டைரக்டர் மொத்தம் எத்தனை படம் எடுத்தாலும் ஒரு லிஸ்ட் கேள்வி. 5,000 படம் எடுத்து பாருங்களா. சிறுத்தைக்கு என்ன குறைச்ச? சிறுத்தை முதல் அவர் படமே கிடையாது, அது ராஜமௌழி படம். தெலுங்கு படத்தை என்ன குறைச்ச? இந்த வீரம் விவேகம் விசுவாசம் வேதாளம் எல்லாமே வந்து கதைக்காக ஓடல. அந்த ஹீரோன்னு ஒரு அஜித்னு ஒரு ஆள் இருந்ததால அவரோட ஸ்டார்டம் வச்சு கொண்டு போயிருக்காரு. இப்ப அண்ணாத்தையே தான் கேக்குறாரு. அப்ப சூர்யா போட சொல்றாங்களா? அண்ணாத்தையவே காப்பாற்ற முடியுங்க. அதுக்கு எவ்வளவு பேர் இதுங்க பண்ணாங்க. இது என்னங்க சூர்யா சூப்பர் ஸ்டார், அண்ணாத்தையே முடிச்சு விட்டாங்க. சூப்பர் ஸ்டார். இப்ப வந்து தலைய வச்சு பேசுறப்ப தலைய வச்சு எடுத்த படத்துல எல்லாம் வந்து தலைய மட்டும் தான் நோட் பண்றதா சொன்னாங்க. சரி, அண்ணாத்த படத்துல சூப்பர் ஸ்டாரை நோட் பண்ணாமலா போயிடுவாங்க. ஏன் அந்த படம் ஓடல? நோட் பண்ணி தான் அவங்க தானே சொல்றாங்க. நல்லா இல்லைங்கிறது ஆடியன்ஸ் தான். ஏன்னா சுமாரா இருக்கு, அந்த இடத்துல கண்டென்ட் வர அது நிறைய இருக்குங்கிறாங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்து அந்த ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகல. அதேதான் இந்த கங்குவாவும் கனெக்ட் ஆகல. இப்ப மட்டும் எப்படி கனெக்ட் ஆச்சு? கனெக்ட் ஆகாத படத்துக்கு தான் இது சொல்றாங்க. அவதார்னு ஒரு படம் எடுக்கிறான், அதுல காட்டுக்குள்ள கண்டாபுடான்னு ஓடுது, பார்க்க நீளமா இருக்கு பச்சையா இருக்கு, அதெல்லாம் பாக்குறீங்க. நம்ம அதே காட்டுக்குள்ள இவன் ஓடுறான், அதையா நீங்க பார்க்க மாட்டீங்க? இப்போ ஹாலிவுட் படம்லாம் வந்து இங்கெல்லாம் வந்து அவங்க அந்த அளவுக்கு 50 கோடி 100 கோடி தான் வசூல் பண்ற மூவியே கிடையாது. நீங்க இத பத்தி பேசுறீங்க. ஓகேவா? சொன்னல என்ன சொன்ன 2015க்கு முன்னாடி இந்த யூடியூப்ல இருக்கிறவங்க எல்லாம் வந்து நிக்கிறது கிடையாது. 2015க்கு அப்புறம் நாங்க ரிவ்யூ போடுவோம். அதே மாதிரி தான் 2015க்கு முன்னாடி ஹாலிவுட்னா என்னன்னு தெரியாதவங்க இப்ப எல்லாருமே ஹாலிவுட் படம் தான் பாக்குறோம். அப்ப நீங்க அப்படி பேசாம ஹாலிவுட்க்கு போறீங்க, ஹாலிவுட் விட்டுருங்க. ஹாலிவுட் ஹாலிவுட் விட்டா நாங்க தப்பிச்சுப்போம்ல. பாத்தீங்களா? ஹாலிவுட் விட்டுருங்க, ஹாலிவுட் போயிருங்க, அங்க போய் சாவடிங்க நீங்க. அவர் இப்ப நம்ம பக்கம் திரும்பிட்டாரு. ஓகேவா? நாங்க ஃப்ரீயா இருக்கோம். கோலிவுட் விட்டுருங்க, ஹாலிவுட்க்கு போயிருங்க, அங்க போய் எல்லாரும் சாவடிங்க. சரி, இது என்ன இது கங்குவா 10 பாட்டு வரைக்கும் எடுங்க, மார்வல் மாதிரி போடுங்க கங்குவான்ட்டு. சரி, எடுத்துட்டு போங்க. அடுத்த பாட்டு இதை விட நல்லா இருந்துச்சுன்னா பாராட்டுவாங்க. நீங்க முதல்ல இந்த படம் அடுத்த பாட்டு வருமானங்களை பாப்போமா? சில படங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பாட்டு நல்லா இல்லைனாலும் செகண்ட் பாட்டு நல்லா இருக்கும்.
அது இங்க இல்லைன்னாலும் அந்த தெலுங்கு படம் சரி இல்ல நீங்க தமிழ்ல ஏதாவது ஒரு படம் சொல்லுங்க ஃபர்ஸ்ட் பார்ட் விட செகண்ட் பார்ட் நல்லா இருந்துச்சுன்னு. அதானே சொல்றோம். தமிழ் இண்டஸ்ட்ரியிலே ஒரு இது இது செகண்ட் பார்ட் என்னமே ஓடாது. இண்டஸ்ட்ரியை பத்தின பிரச்சனை கிடையாது. இது வந்து பிரச்சனை என்னன்னா படம் ரிலீஸ் பண்ண அன்னைக்கு 3 நாளுக்குள்ள ரிவ்யூ போடுறோம். ஒருவேளை இப்போ வந்து கங்குவான் செகண்ட் பார்ட் எடுக்கிறாங்க. கங்குவான் செகண்ட் பார்ட்டே நல்லா ஓடிடுச்சு. இதுவரை இல்லாத ஒரு வரலாறு ஒரு படம் வந்துருச்சு. நல்லா இருந்துச்சு. அந்த இடத்துல போய் நீங்க நின்னு கங்குவா 1 நல்லா இல்ல, கங்குவா 2 நல்லா இருக்குன்னா கங்குவா 1 நீங்க டார்கெட் பண்ற மாதிரி ஆயிடுது. இப்போ கங்குவா 2 நல்லா இருந்தா ஆடியன்ஸே வெளில வரணும் நல்லா இருந்தாலும் சொல்ல போறாங்க. சொல்றாங்களே நல்லா இல்லங்கறான். விஷுவலி நல்லா இருக்குங்கறான். 1101 படம் ஓடுது. அது விஷுவலி நல்லா இருக்குங்க. அந்த படம் ஏன் போடல? இப்போ விக்ரம் ஓகே, விக்ரம் ஜெயிலர் அதுலயே உள்ள போய் ரிவ்யூலாம் எடுத்து தான் வந்தாங்க. ஆனாலும் அது ஓடுது தானே, அதை பாசிட்டிவ் தானே கொடுக்குறாங்க. விக்ரம் நல்லா இருக்குங்கிறாங்க. லியோல கூட கொஞ்சம் மிக்ஸ்டு ரிவ்யூவா தான் வந்துச்சு, தவிர ஃபுல்லா நெகட்டிவ் ரிவ்யூவா வரல. ஆனாலும் ஓடுது. அது எப்படி ஓடுது? அதுதான் அது ரிவ்யூல இவங்க போய் நின்னுறது ஒரு மைக்க பிடிச்சிக்கிட்டு ஆடியன்ஸை காப்பாற்றணும். தேவையில்லாத செலவு வந்து நாங்க அவங்க தள்ளி வைக்கிறோம். சோசியல் சர்வீஸ் அவங்கள பத்தாததுக்கு சரி நீங்க மரத்தை நட்டு வைடானா இருக்கிற மரத்தை வெட்டி விட்டு சோசியல் சர்வீஸ் எங்க வந்து பண்றாங்க பாருங்க. இப்ப என்ன கங்குவா படத்துக்காக மரமா நட்டுட்டு இருந்தாங்க அவங்க. எத்தனை மரம் நடத்தீங்க? சோசியல் சர்வீஸ் இங்க பண்ண கூடாது, எங்க பண்ணணுமோ அங்க பண்ணணும். யாரையும் காப்பாத்துறீங்க? யாரையும் காப்பாத்தல. ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஒரு 200 ரூபாய் சேவ் பண்றோம். அவங்க தியேட்டருக்கு போனாங்கன்னா டிரான்ஸ்போர்ட் செலவு இருக்கு, அதையும் சேவ் பண்றோம். பத்தாததுக்கு அங்க உள்ள போய் அந்த ஒரு கேன்டீன்ல வந்து சாப்பிடுறாங்க. ஒரு கணவன் இருக்கீங்க 200 ரூபாய் சேவ் பண்ணணும் விரும்புறீங்க மக்கள்கிட்ட. ஒவ்வொருத்தரும் 200 ரூபாய் இல்ல, ஒரு ஆளுக்கு கிட்டத்தட்ட 5 ரூபாய்க்கு மேல சேவ் பண்ணணும். ஏதோ ஒரு மக்கள்கிட்ட ஒரு ஆளுக்கு ஒரு நபருக்கு இவ்வளவு சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதே மாதிரி இந்த படத்துல இவ்வளவு பேர் போடுற உழைப்பு இருக்கு இல்லையா, அவங்களுக்கு கொடுத்த சம்பளம் அதுக்கான செலவையும் நம்ம சேவ் பண்ணணும். இப்போ வந்து என்னன்னா ப்ரொடியூசர் வந்து கதையை சூஸ் பண்ணும்போது ஒழுங்கா சூஸ் பண்ணி செலவு பண்ணியிருந்தா அதை கன்ஃபார்மா எடுக்க தானே போறாங்க. எதுக்கு இவங்க வந்து ஒரு ஸ்டார்டம் வச்சு கதையே இல்லாம ஒரு ஸ்டார்டம் நம்பி எடுக்கிறது? அப்போ அதுக்கு வந்து அவங்க பனிஷ்மெண்ட் நீங்க சொல்றீங்களா? பனிஷ்மெண்ட் இல்ல, அவங்க ஒழுங்கா கதையை தேர்ந்தெடுக்குது. அதான் கதை அருமையா ஆடியன்ஸ் ஒரு கதையை ஒரு படத்தை எடுத்து ஆடியன்ஸே எப்படி வர சொல்ல முடியும்? இல்ல ஆடியன்ஸ் எப்படி எல்லா ஆடியன்ஸையும் எப்படி வர சொல்லுங்க? இல்ல வந்து யூடியூபர் வந்து முதல் 3 நாளைக்கு வந்து இந்த மாதிரி போய் பண்ணாதீங்கன்னு தான் சொல்றாங்க. ஆடியன்ஸ் 3 நாளே இல்லை. இப்போ நீங்களே வந்து அந்த விஸ்வாசம்னே ஒன்று வந்துச்சுல, அதெல்லாம் எப்படியும் ஆப்போசிட் ஒரு ஃபேன்ஸ்லாம் வந்து ஏகப்பட்ட நெகட்டிவ் ரிவ்யூ தான் கொடுத்தாங்க. ஆனாலும் 200 வரைக்கும் போயிடுச்சு, 200 ப்ரோ வரைக்கும் போயிருக்கு. அதெல்லாம் எப்படி போச்சு? நெகட்டிவ் ரிவ்யூ கொடுத்தாலும் நல்ல படம் அது போக தான் செய்யும். இப்போ 1000 நல்லா இருந்தா கன்ஃபார்மா இதோ போயிருக்கும். 1000 விஷுவலி இதேதான். இல்ல அவர் என்ன தெளிவா சொல்றாரு, நீ ப்ரொடியூசர், நீங்க கதையை நீங்க சரியாதான் தேர்ந்தெடுக்கணும். மக்கள்கிட்ட நீங்க கொண்டு போறீங்க சரியா. இன்னும் கொஞ்சம் ஆடியன்ஸ் எப்படி குறை சொல்ல முடியும்? ஆடியன்ஸே குறை சொன்னா என்ன பண்றது? இந்த குழம்பு வைக்கிறப்ப அதுல உப்பு மிளகு எல்லாம் போடதான் செய்வோம். அதை தின்னு பாக்குறப்பதான் தெரியும் அது நல்லா இருக்காங்கிறது. அதே மாதிரி ஒரு கணக்கு அதுல இருந்து அவங்க படம் எடுக்கலாம் நமக்கு வந்து எடுத்து முடிச்சாதான் தெரியும். அதாவது உப்பு காரம் எல்லாத்தையும் நீங்க போடலாம், அதுக்குன்னு 3/4 கிலோ ஏலக்காவை போட்டா நல்லா இருக்காது. யோ எப்படி நல்லா இருக்கும்? ஏலக்காய் வாங்கி போட்டு சித்தப்பா மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. நான் சொல்றது என்னன்னா, படம் தயாரிச்சு முழுசா வெளில வந்தாதான் அந்த படம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும். படம் தயாராகிட்டு இருக்கிறப்பவே நீ போயிட்டு படம் நல்லா இருக்கா நல்லையா எப்படி கண்டுபிடிப்பீங்க? நீ கதை கேட்கறோம்ல, இப்போ மோஸ்ட்லி என்ன கதை இருக்கு, என்ன டிஃபரெண்டான கதை சூஸ் பண்றாங்க? ஒண்ணுமே ஒரு ஹீரோ, ஒரு ஹீரோயின், ஒரு வில்லன். அந்த வில்லன் வந்து உனக்கு வந்து ஹீரோயினுக்கு ஃபேமிலி மூலமா ஒரு வில்லனா இருப்பான், இல்லைன்னா இவனுக்கு டேரக்டா இவங்களோட ஃபேமிலியிலே வில்லனா இருப்பான். இவன் போய் அவனை பழி வாங்குறது. இது ஒரு கதையாது. பல வருஷமா இதே மாதிரி கதை தான் வருது. இந்த கதையை விட்டு வெளியே போன முக்காவாசி படம் நல்லா தாங்க இருக்கு. நல்லா எல்லாரும் விக்ரம் வேதாலாம் பாத்தீங்கன்னா அது எங்கெங்கயோ ஒரு 2 பேர் தனித்தனியா எடுத்து இது பண்ணுவாங்க. அதுவும் ஹிட். துருவங்கள் 16 ஒரு படம் வந்துச்சு. அதெல்லாம் என்ன கதை? அதெல்லாம் டிஃப்ரெண்டான ஸ்டோரிஸ். அதான் விக்ரம் வேதாமையும் அதே எடுத்தது கிறிஸ்டோபர் நோலன் கிடையாது, தமிழ்நாட்டோட டைரக்டர்ஸ் தான். அந்த மாதிரி கதையை சூஸ் பண்ணுங்கப்பா. யாருக்கு வேணாண்டா? மாநகரன் ஒண்ணு வந்துச்சு, அதுல என்ன கிடையாது. மாநகரம் நோக்கி தானே மிக்சட் ரிவ்யூஸும் கொடுக்குறாரு அடுத்தடுத்த படங்கள்ல. அப்படியே கொடுக்க முடியல தானே. நீங்க கதையை சூஸ் பண்ணுங்க, அவ்வளவுதான். வேற எதாவது நீங்க வந்து கமர்ஷியல் எலிமெண்ட் ஆட் பண்றேன், இங்க இருந்து ட்ரெயின்ல ஓடுற ட்ரெயின்ல ஏறுறேன், அங்க இருந்து பறக்குறேன், இந்த முதலே தண்ணியில இந்த இது வட்டத்துக்குள்ள கொண்டு வர முடியுமா? அப்ப அந்த குறை டேரக்டர்ஸ் எல்லா டேரக்டர்ஸும் கொண்டு வரலாம். எந்த டேரக்டர் கொண்டு வர முடியாதுன்னு சொல்ல. எல்லா டேரக்டர்ஸும் வந்து நீங்க ஹீரோக்காக நான் எலிவேட் பண்றேன்ட்டு இது பண்ணிட்டு தப்பு. எலிவேட் நீங்க பண்ணாலும் அது ஆடியன்ஸுக்கு வந்து நெகட்டிவா ப்ரொஜெக்ட் ஆகக்கூடாது.
அவ்வளவுதான். கமர்ஷியல் இருக்கணும். ஆர்ஆர்ஆர் படத்துலலாம் ஒரு லாஜிக்கே இல்லாத சீன் தான் அது. அந்த இன்ட்ரோல் சீன்ல என்டிஆர் தூக்கி போட எல்லா விதமும் முடியாதும். அதெல்லாம் வந்து லாஜிக்கே இல்லை. ஆனா படம் பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கு, ஒரு விஷுவலே ஒரு அட்ராக்டிவா இருக்கு. அதனால நெகட்டிவ் ரிவ்யூலாம் சொல்ல அதை பத்தி யாருமே. நீங்க அதெல்லாம் இங்க ஹைட் பண்ணுங்க. சரி, பட் நம்ம எங்கெங்கயோ போயிட்டோம். திரும்ப ஆரம்பிச்ச இடத்துல வந்து முடிச்சிடலாம். ஓகே. இந்த குரங்கு குடும்பத்துல ஒரு சில ரூல்ஸ் இருக்கு. அதனால அது எப்படி முடிக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா ரெண்டு பக்கமும் ரெண்டு கை ஓங்கி தான் இருக்கு. பட் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி ஒரு பல பேருடைய உழைப்புங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு படத்துல ஒரு 1000 பேரோ 2000 பேரோ 5000 பேரோ எத்தனை ஆயிரம் பேரோ உழைக்கிறாங்க. கண்டிப்பா அந்த உழைப்புக்கு மரியாதையும் நம்ம கொடுக்கணும். அதே நேரத்துல உங்களுக்கும் அந்த எப்படி சொல்ல ஒரு உரிமை இல்லைங்கிறத நம்ம சொல்ல முடியாது. நீங்க தாராளமா போய் பார்க்கலாம் ஒரு படத்தை, பொதுவெளியில சொல்லலாம், தப்பு இல்லை. பட் ஆனால் ஒருத்தவங்க பாதிக்குங்கிற பட்சத்தை தான் அவங்க அதை வந்து ரைஸ் பண்றாங்க. அதை நீங்களும் கொஞ்சம் கருத்தில் கொள்ளணுங்கிறத சொல்லி இத்துடன் இந்த பாட்காஸ்டை இனிதே நிறைவு பெறுகிறோம். நன்றி, வணக்கம். யக்ஷ்மி, அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? கண்ணாடி சார் அது.